வெல்கம் டு மை சேனல் மிட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொத்தமாக இருக்க 26 ஆல்ஃபபெட்ஸில் சில லெட்டர்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் வேர்ட்ஸில் அந்த ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் வந்து கே. இப்போ கே எங்கே சைலண்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, எப்போல்லாம் கே எண்ணுக்கு முன்னாடி வந்து வருதோ அப்போல்லாம் வந்து கேயோட சவுண்ட் வந்து சைலண்டில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நைஃப், KNIFE அப்படின்னு இருக்குது. கே வந்து எண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நைஃப். நைஃப் அப்படி சொல்ல மாட்டோம், நைஃப். கே வந்து சைலண்டில் போயிடும். நெக்ஸ்ட் ஒன் நீ, KNEE அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நீ. நீ அப்படின்னா தமிழில் முழங்கால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து நாக், KNOCK, நாக் அப்படி தான் சொல்லணும். கே வந்து இங்கேயும் சைலண்டில் போயிடும். நாக் அப்படின்னா என்னென்னா தட்டுறது. நெக்ஸ்ட் வேர்ட் நோ, KNOW. எண்ணுக்கு முன்னாடி கே இருக்கிறதுனால சைலண்டில் போயிடும் கே சவுண்டு. ஸோ நோ. நோனா தெரியும் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட நெக்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் வந்து பி. பியோட சவுண்ட் எங்கே சைலண்ட் ஆகுது? இப்போ வேர்ட்ஸில் வந்து எம்முக்கு அடுத்து பி வந்தால் அதோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லேம்ப், LAMB அப்படின்னு இருக்குது. இது நம்ம லேம்ப் அப்படி சொல்ல மாட்டோம், லேம்ப். எம்முக்கு அடுத்து பி வந்தனால பியோட சவுண்ட் வந்து இங்கே சைலண்ட் ஆகிடுச்சு. லேமோட மீனிங் என்னென்னா ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா கோம், COMB. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா கோம். கோம் அப்படின்னா சீப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து தம். இதை வந்து தம்ப் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், தம். தம் அப்படின்னா என்னென்னா கட்டை விரல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கிளைம். கிளைம்ப் அப்படி சொல்லக்கூடாது, கிளைம். கிளைம் அப்படின்னா ஏறுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் வந்து ஹெச். ஹெச் எங்கே சைலண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வேர்டோட பிகினிங்லேயோ மிடில்லையோ வரும்போது, அதாவது வேர்டோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்துலேயோ இல்லை இடையிலையோ ஹெச் வரும்போது அதோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர். இதை நம்ம வந்து ஹவர் அப்படி சொல்ல மாட்டோம், அவர். அவர் அப்படின்னா ஒரு மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் கோஸ்ட். இப்போ இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து சென்டரில் வருது, GHOST அப்படின்னு வருது. அப்போ இந்த ஹெச்சோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். கோஸ்ட் அப்படி தான் சொல்லணும். கோஸ்ட்னா பேயின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸிபிட். இதை வந்து எக்ஸிபிட் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, எக்ஸிபிட். எக்ஸிபிட் அப்படின்னா காட்டுறது, எல்லாருக்கும் ஷோ பண்ணுறதுன்னு அர்த்தம். சில வேர்ட்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? டி வந்து ஸ்பெல்லிங்கில் இருக்கும், ஆனால் அதோட சவுண்ட் வந்து சைலண்டில் போயிடும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேசில். இதை வந்து நிறையா பேர் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, லைக் கேஸ்டில் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, கேசில். கேசில் அப்படின்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் லிசன். இதை வந்து லிசன் அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படின்னா என்னென்னா கவனி. நெக்ஸ்ட் வேர்ட் ஃபேஷன். ஃபேஷன். ஃபேஷன் அப்படின்னா என்னென்னா கட்டுறதுன்னு அர்த்தம். இந்த வேர்டு எப்படி சொல்லலாம்? விஸ்டல் அப்படி சொல்லலாமா? நோ, விசில். விசில். சில வேர்ட்ஸில் எல்லுன்ற லெட்டர் கூட சைலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் காஃப். இதை வந்து கால்ஃப் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், காஃப். காஃப் அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப். ஹாஃப். இங்கே வந்து எல் சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடும். ஹாஃப் அப்படின்னா பாதி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சேமன். சேமன். சேமன் அப்படின்னா ஒரு மீன் வகைன்னு அர்த்தம். இங்கே வந்து சால்மன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சேமன். நெக்ஸ்ட் ஒன் யோக். யோக். எங்கேயும் எல் சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடும். யோக் அப்படின்னா மஞ்சள் கருன்னு அர்த்தம். சில வேர்ட்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? PS அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அங்கே பி சவுண்டே இருக்காது. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பியோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் PSல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா சைக்காலஜி. பி சவுண்ட் வந்து வராது.
எப்படி சைக்காலஜி. சைக்காலஜின்னு என்னென்னா உளவியல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் சூட்நெம். சூட்நெம் சூட்நெம் அப்படின்னு என்னென்னா புனை பெயர் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் பியோட சவுண்ட் சைலண்ட்டில் போயிடும். நெக்ஸ்ட் வேர்ட் சாம். சாம் அப்படின்னா என்னென்னா சங்கீதம், அதாவது கடவுளுக்கு பாடுற சங்கீதம்னு அர்த்தம். இங்கேயும் பியோட சவுண்ட் வந்து சைலண்ட்டில் போயிடும். நெக்ஸ்ட் சைலண்ட் லெட்டர் வந்து ஜி. ஜியோட சவுண்ட் வந்து எங்கே சைலண்ட் ஆகுது அப்படின்னா சில வேர்ட்ஸில் எண்ணுக்கு முன்னாடி ஜி வரும்போது அதோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன். இது எப்படி சொல்லலாம்? சைன். இங்கேயும் ஜியோட சவுண்ட் வந்து சைலண்ட்டில் போயிடும். சைனுக்கு வந்து நிறையா அர்த்தம் இருக்குது. அடையாளம், அறிகுறி, அப்புறம் அந்த கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் நாட். நாட். நாட் அப்படின்னா என்னென்னா கொசு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னா நா. இது எப்படி சொல்லலாம்? நா. நா அப்படின்னா கடிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கேயும் ஜியோட சவுண்ட் வந்து சைலண்ட்டில் போயிடும். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபாரின். ஃபாரின். இங்கேயும் ஜியோட சவுண்ட் வராது. ஃபாரின் அப்படின்னா வெளிநாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.